பொள்ளாச்சி நகராட்சியில் உள்ள அவல நிலைகளை கண்டித்து பொள்ளாச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தலின்படி இன்று காலை மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராமன் தலைமையில் நடைபெற இருந்தது. இதனையொட்டி பொள்ளாச்சி நகர் பகுதி முழுவதும், குறிப்பாக பொதுமக்கள் அதிகம் பயன்படுத்தும் பேருந்து நிலையம், திடல், நகரின் முக்கிய பகுதிகளில் அதிமுக போராட்ட அறிவிப்பு பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பொள்ளாச்சி பேருந்து நிலையம் அருகே ஒட்டப்பட்டிருந்த அதிமுக போராட்ட அறிவிப்பு பேனர்களை மர்ம நபர்கள் கிழித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அறிந்த அதிமுகவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து கிழிந்த போஸ்டர்களை மீண்டும் சரி செய்து ஒட்டி சென்றனர். இதுகுறித்து அவர்கள் கூறும்போது, அதிமுகவினரின் போராட்ட அறிவிப்பு பேனர்களை சமூக விரோதிகள் கிழித்துள்ளதாகவும் இதற்கு காவல்துறையினர் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தனர். இதனால் பொள்ளாச்சியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நடைபெற இருக்கும் ஆர்ப்பாட்டத்திற்கான பிளக்ஸை நாங்கள் இன்று இரவு ஒரு 7:30 மணிக்கு மத்திய பஸ் நிலையம் அருகில் வச்சிருந்தோம். ஒரு 7:30 மணிக்கு வச்சுட்டு நாங்கள் எல்லாமே அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள இவ்வளவு ஜன நடமாட்டமாக இருக்கிற இடத்துல ஃப்ளெக்ஸை கிழிக்கிறாங்க. நாங்கள் போயிட்டு வந்து பார்க்குறோம், எங்களுடைய ஆர்ப்பாட்ட ஃப்ளெக்ஸை கிழிச்சு வச்சுருந்தாங்க. அந்த மர்ம நபர்கள் யாருன்னு தெரியல. காவல்துறைகிட்ட நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அந்த காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்றைக்கும் நடக்காத ஒரு விஷயம் இது. எல்லாருமே ஃப்ளெக்ஸ் வச்சுருக்கிறாங்க. ஆர்ப்பாட்டத்துக்கோ இல்லை எந்த பிரச்சனையும் ஏதாவது வைக்கிறாங்க. யாரோட இதுக்கு இப்போ வரைக்கும் கிழிச்சதில்லை. இது ஜனநாயகத்துக்கு ஒரு விரோதமான செயல். எந்த காரணத்தை கொண்டும் இது யார் கிழிச்சாங்கங்கிற ஒரு எங்களுக்கு அந்த மர்ம நபர் யார் அப்படிங்கிறது தெரியணும். இன்னைக்கு வரைக்கும் ஒரு மரியாதையாக இன்னைக்கு வரைக்கும் யாரும் எந்த ஒரு இது தவறாக யாரும் கிழிச்சதில்லை. இது இந்த வேணுக்குனே பண்ணியிருக்கிறாங்க. அவங்க மேலே நாங்கள் இன்றைக்கி டவுன் ஸ்டேஷனில் கொண்டுட்டு போய் இதை யாருன்னு கண்டுபிடிச்சி கொடுக்க சொல்லி நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம். அவங்க காலையில் இதை உரிய நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் இதை நாங்கள் முன்வைக்கிறோம்.